வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைப்போதிசிஸ்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஹைப்போதிசிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, சோர்சஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ் என்னென்ன, ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதிசிஸ் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன, அதோட டைப்ஸ் என்ன, எப்படி ஹைப்போதிசிஸை டெஸ்ட் பண்ணுறது, அதில் டைப் 1 அண்ட் டைப் 2 எரர்னா என்ன, அண்ட் ஹைப்போதிசிஸ் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹைப்போதிசிஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஹைப்போதிசிஸ் இந்த வேர்டில் ஹைப்போ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா டென்டேட்டிவ்னு அர்த்தம், அதாவது தற்காலிகமானன்னு அர்த்தம். ஸோ தீசிஸ்னால் நம்மளுக்கு தெரியும் தியரின்னு அர்த்தம். ஸோ ஒரு தற்காலிகமான தியரியை தான் நம்ம ஹைப்போதிசிஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், குரூப் ஸ்டடி லீட்ஸ் டு குட் பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்டடீஸ். ஸோ ஒரு குரூப் ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு வழிவகுக்கும். இதை தான் நம்ம ஹைப்போதிசிஸ்னு சொல்லுவோம். அதாவது a supposition on the basis of limited evidence as a starting point for further investigation. அதாவது ஒரு ரிசர்ச் ஸ்டடியில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய லிமிட்டட் எவிடன்ஸில் இருந்து ஒரு சப்போசிஷன் அல்லது ஒரு டென்டேட்டிவ் தியரியை கிரியேட் பண்ணி நம்மளோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த ஹைப்போதிசிஸ் இருக்கும். ஜென்ரலாகவே இந்த ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது ஒரு டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அல்லது ஒரு ப்ரிடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், அதாவது முன்னாடியே கணிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹைப்போதிசிஸ் ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும். வேரியபிள்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது டிபெண்டன்ட் வேரியபிளாவோ அல்லது இண்டிபெண்டன்ட் வேரியபிளாவோ இருக்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் பற்றி தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக இந்த ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் டெஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் இது இருக்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த லிமிட்டட் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸாக இருக்கலாம், அதாவது போதுமானதாக இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால இந்த ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் ட்ரூவாகவும் இருக்கலாம் அல்லது ஃபால்ஸாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ். ஸோ ஒரு ஹைப்போதிசிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம ஆல்ரெடி சொன்ன குரூப் ஸ்டடி அப்படிங்கிறது ஸ்டடீஸில் குட் பர்ஃபார்மன்ஸுக்கு வழிவகுக்குன்னு சொன்ன அதே எக்ஸாம்பிளை இப்போ எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த ஹைப்போதிசிஸில் நம்ம கிளியர் அண்ட் ப்ரிசைஸாக சொல்லியிருக்கோம், அதாவது துல்லியமாகவும் கிளியராகவும் இந்த ஹைப்போதிசிஸை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஹைப்போதிசிஸ் இருக்கணும். நெக்ஸ்ட், இந்த ஹைப்போதிசிஸ் ஒரு வரம்புக்குள்ளே வரையறுக்கப்பட்டுள்ளதாக இது இருக்கணும். நெக்ஸ்ட், இந்த ஹைப்போதிசிஸ் சிம்பிள் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி ஸ்டேட் பண்ணணும். ஸோ இங்கே சொன்ன குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குரூப் ஸ்டடி ரெண்டுமே ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ் தான். நெக்ஸ்ட், இந்த ஹைப்போதிசிஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸை வச்சு தான் சொல்லணும், ஒரு அன்னோன் ஃபேக்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹைப்போதிசிஸ் இருக்கக்கூடாது. ஸோ குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குரூப் ஸ்டடி ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் தான். அதே மாதிரி ஒரு ரீசனபிள் டைமுக்குள்ளே இந்த ஹைப்போதிசிஸை டெஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் இது இருக்கணும். நெக்ஸ்ட், ஒரு பொதுவானதா, அதாவது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இந்த ஹைப்போதிசிஸ் இருக்கணும். நெக்ஸ்ட், ஃபியூச்சர் ஓரியன்டா, அதாவது ஹைப்போதிசிஸை ஃபியூச்சரில் இதை ரெஃபர் பண்ணக்கூடியதா இந்த ஹைப்போதிசிஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஹைப்போதிசிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹைப்போதிசிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரிசர்ச் ஸ்டடியில் ஒரு ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு இந்த ஹைப்போதிசிஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ரிசர்ச் ஸ்டடியை சிம்பிளாக டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த ஹைப்போதிசிஸ் யூஸாக இருக்கும். நம்மளோட ரிசர்ச் ஸ்டடியை அப்ஜெக்டிவ் மேனரில் ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த ஹைப்போதிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ தியரி அல்லது ஒரு டென்டேட்டிவ் தியரின்னு சொன்னோம். ஸோ நம்மளோட கம்ப்ளீட் தியரியை டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு இந்த ஹைப்போதிசிஸ் உதவிகரமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஹைப்போதிசிஸை ஏன் பயன்படுத்தணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு ரிசர்ச்சுக்கு டைரக்ஷனை கொடுக்கும். அதாவது நம்மளோட ரிசர்ச் சரியான பாதையில் போகுதா இல்லை தப்பான பாதையில் போகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைரக்ஷனை கொடுக்கறதும் இந்த ஹைப்போதிசிஸ் தான். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் டெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதும் இந்த ஹைப்போதிசிஸ் தான். அதே மாதிரி நம்மளோட ரிசர்ச் என்ன மாதிரியான விஷயங்களை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஹைப்போதிசிஸ் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட், ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனை கொண்டு வரதுக்கும் இந்த ஹைப்போதிசிஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஒட்டுமொத்த ரிசர்ச் ப்ராசஸையுமே இந்த ஹைப்போதிசிஸை வச்சு நம்மளால ரெகுலேட் பண்ண முடியும். அதாவது நம்மளோட ரிசர்ச்சில் என்ன மாதிரியான ரிசர்ச் டூல்ஸை பயன்படுத்தணும், என்ன மாதிரியான ரிசர்ச் மெத்தட்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த ஹைப்போதிசிஸ் தான் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர் ஓரியன்டாக இருக்கணும்னு. ஸோ நம்மளோட ஃபியூச்சர் ரிசர்ச்சுக்கு சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹைப்போதிசிஸாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான ரெஃபரன்ஸை இந்த ஹைப்போதிசிஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஹைப்போதிசிஸோட இம்பார்ட்டன்ஸ்.
நெக்ஸ்ட் ஒன் சோர்சஸ் ஆஃப் ஹைப்போதேசிஸ். ஸோ ஹைப்போதேசிஸ் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி ப்ராக்டிசஸ் அல்லது டெய்லி அப்சர்வேஷன் அல்லது ப்ரீவியஸ் அப்சர்வேஷன் அல்லது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதிலிருந்து நம்மளால் ஹைப்போதேசிஸை எடுக்க முடியும். அதே மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியம், கலாச்சாரம், ஒரு நாட்டுப்புற கதைகள், இதிலிருந்து நம்மளால் ஹைப்போதேசிஸை டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும் ஹைப்போதேசிஸை டெவலப் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சோசியல் சேஞ்ச், அதாவது சமுதாயத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அதில் இருந்தும் நம்மளால் ஹைப்போதேசிஸை எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஹைப்போதேசிஸோட சோர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நம்மளோட ரிசர்ச்சில் ஹைப்போதேசிஸை டெவலப் பண்ணுறதுக்குரிய ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூவில் இருந்து ஹைப்போதேசிஸ்க்கு தேவையான டீட்டெயில்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், இன்னும் என்னென்ன மாதிரியான ஆன்சர் நம்மளுக்கு தேவையோ அதுக்குரிய கொஸ்டினை டெவலப் பண்ணணும். இது செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு இப்போ டெவலப் பண்ண கொஸ்டினுக்கு பாசிபிளான ஆன்சர் என்னென்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணணும். லாஸ்ட் ஸ்டெப், இப்போ கெஸ் பண்ண அந்த பாசிபிள் ஆன்சரில் இருந்து ஹைப்போதேசிஸை டெவலப் பண்ணணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் ஒரு ஹைப்போதேசிஸை ரிசர்ச்சில் டெவலப் பண்ணுறக்கூடிய ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஹைப்போதேசிஸில் நம்ம நோட் பண்ண வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹைப்போதேசிஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே ஒரு ரிசர்ச்சில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும், முக்கியமான பகுதியாக இருக்கும். பட் எல்லா டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சுக்குமே இந்த ஹைப்போதேசிஸ் தேவையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில ரிசர்ச் டைப்ஸுக்கு இந்த ஹைப்போதேசிஸ் தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், சம்டைம்ஸ் ஃபார்முலேட்டிவ் ஸ்டடீஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹைப்போதேசிஸ் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், ரிசர்ச்சில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதேசிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல், ஆல்டர்னேட்டிவ், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், டைரக்ஷனல் அண்ட் நான் டைரக்ஷனல், டிஸ்கிரிப்டிவ், எக்ஸ்பிளனேட்டரி, ரிலேஷனல், ஸ்டாட்டிஸ்டிக்கல், லாஜிக்கல் அண்ட் எம்பிரிக்கல், காசல், இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதேசிஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நல் ஹைபாத்தசிஸ். ஸோ நல் ஹைபாத்தசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இமேஜை கன்சிடர் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு பிளான்ட்டோட growth-ஐ லைட் கலர் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. அதாவது பிளான்ட் growth-க்கும் லைட் கலருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ்க்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்னா அதை தான் நம்ம நல் ஹைபாத்தசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நல் ஹைபாத்தசிஸோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜென்ரலாகவே இந்த நல் ஹைபாத்தசிஸ் அப்படிங்கிறது ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது புள்ளி விவரங்கள் அடிப்படையில் முக்கியத்துவமோ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்போ இருக்காது. இதை தான் நம்ம நல் ஹைபாத்தசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. இன்கேஸ் நல் ஹைபாத்தசிஸில் ஒரு சில டிஃபரன்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அப்சர்வ்டு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்டையர்லி ஒரு எரராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அப்சர்வ்டு டிஃபரன்ஸ் அல்லது அந்த வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு தற்செயலாக உருவானதாக தான் இருக்கும். அதனால அதை நம்ம சாம்பிளிங் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாகவே இந்த நல் ஹைபாத்தசிஸில் இருந்து ஒரு ரிசர்ச்சர் எதை முயற்சி பண்ணுவார் அப்படின்னா, டிஸ்ப்ரூவ் ஆர் நல்லிஃபை, அதாவது ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் ஒரு ரிசர்ச்சர் முயற்சி பண்ணுவார். இந்த நல் ஹைபாத்தசிஸை நம்ம சிம்பிளாக எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா HO ஆர் H0 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த நல் ஹைபாத்தசிஸோட டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமாக, அதாவது இன்டைரக்ட் அண்ட் இம்ப்ளிசிட்டாக தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்போ இந்த நல் ஹைபாத்தசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸை அக்செப்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த இமேஜை கன்சிடர் பண்ணால் தெரியும். ஸோ ஏஜ் அப்படிங்கிறது நம்மளோட மியூசிக்கல் எபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஏஜ் அண்ட் மியூசிக்கல் எபிலிட்டி, இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ரெண்டுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மியூசிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியாகவும் அண்ட் ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மியூசிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது நிறையாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இமேஜ் இருக்குது. ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டு வேரியபிள்ஸுக்கு இடையில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸோ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்போ இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாகவே இந்த ஹைபாத்தசிஸில் இருந்து ஒரு ரிசர்ச்சர் எதை முயற்சி பண்ணுவார் அப்படின்னா ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். அதாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸில் நடக்கும். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால இது தற்செயலாக நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸை நம்ம சிம்பிளாக H1 அல்லது HA அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம்.
அதே மாதிரி எப்போ ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதேசிஸை நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நல் ஹைபோதேசிஸ் ரிஜெக்ட் ஆயிரும். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதேசிஸை டெஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டைரக்டாவோ அல்லது எக்ஸ்பிளிசிட்டாவோ அதாவது வெளிப்படையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்த நல் ஹைபோதேசிஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதேசிஸ் இது ரெண்டையும் டெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான எரர்ஸ் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த டேபிளில் நம்ம ட்ரூத் அபவுட் தி நல் ஹைபோதேசிஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது நல் ஹைபோதேசிஸ் நிஜமாவே உண்மையாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பொய்யா இருக்கலாம். ஸோ H0 ட்ரூ அண்ட் H0 ஃபால்ஸ்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட், ரிசர்ச்சில் கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு ரிசர்ச்சர் இந்த நல் ஹைபோதேசிஸை ஒன்று அக்செப்ட் பண்ணுவார், அப்படி இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணுவார். ஸோ அதை நம்ம அக்செப்ட் H0 அண்ட் ரிஜெக்ட் H0ன்னு எடுத்திருக்கோம். இப்போ நிஜமாவே நல் ஹைபோதேசிஸ் அப்படிங்கிறது ட்ரூவாக இருந்து ஒரு ரிசர்ச்சர் அதை அக்செப்ட் பண்ணிட்டார்னா இது கரெக்டான டெசிஷன். ஸோ இதை ட்ரூ பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நல் ஹைபோதேசிஸ் ஃபால்ஸாக இருந்து ஒரு ரிசர்ச்சர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை கரெக்ட் ரிஜெக்ஷன்னு சொல்லுவோம் அல்லது ட்ரூ நெகட்டிவ்னு சொல்லுவோம். பட் எப்போ நல் ஹைபோதேசிஸ் உண்மையாகவே ட்ரூவாக இருந்து ஒரு ரிசர்ச்சர் அதை ரிஜெக்ட் பண்ணுறாரோ அது தப்பான டெசிஷன். ஸோ அந்த இடத்துல எரர் அக்கர் ஆகும். அதை நம்ம டைப் 1 எரர்னு சொல்லுவோம் அல்லது ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி எப்போ நல் ஹைபோதேசிஸ் ஃபால்ஸாக இருந்து ஒரு ரிசர்ச்சர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரோ அதை டைப் 2 எரர் அல்லது ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேபிளை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்மளோட ட்ரூத் அபவுட் தி நல் ஹைபோதேசிஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ட்ரூத் அபவுட் தி பேஷண்ட்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு உண்மையாகவே கொரோனா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு உண்மையாகவே கொரோனா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரூத் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வருது, அது ஒன்று பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோம் அண்ட் நெகட்டிவாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு எப்போ நிஜமாவே கொரோனா இருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமோ அது சரியான டெசிஷனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு கொரோனா இல்லாமல் இருந்து நம்ம ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட்னு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் சரியான டெசிஷனாக இருக்கும். பட் ஒரு பேஷண்ட்டுக்கு நிஜமாவே கொரோனா இருந்து நம்மளோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு நெகட்டிவ் அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தப்பான டெசிஷன். ஸோ இதை ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் அண்ட் டைப் 1 எரர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு நிஜமாவே கொரோனா இல்லாமல் பட் ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்து அவர் கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணோம்னா அதுவும் தப்பான டெசிஷன். அதை நம்ம ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்லுவோம் அண்ட் டைப் 2 எரர்னு சொல்லுவோம். ஸோ டைப் 1 எரரை ஆல்ஃபான்னு டினோட் பண்ணுவோம். இந்த ஆல்ஃபாவோட டிப்பிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னா 0.05. அதே மாதிரி ஃபால்ஸ் நெகட்டிவை நம்ம டைப் 2 எரர்னு சொல்லுவோம். இதை பீட்டான்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இந்த பீட்டாவோட டிப்பிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னா 0.10. நெக்ஸ்ட் ஒன், இந்த டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரருக்குரிய டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டைப் 1 எரர். ஸோ இந்த டைப் 1 எரர் அப்படிங்கிறது என்னன்னா ட்ரூ ரிஜெக்ஷன். அதாவது ட்ரூ ஹைபோதேசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம டைப் 1 எரர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டைப் 1 எரரை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டைப் 1 எரர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ரிசர்ச்சர்னால தான் உருவாயிருக்கும். அதே மாதிரி இந்த டைப் 1 எரரோட ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா 1 - ஆல்ஃபாவாக இருக்கும். நெக்ஸ்ட் டைப் 2 எரர். ஸோ இந்த டைப் 2 எரர் அப்படிங்கிறது என்னன்னா ஃபால்ஸ் அக்செப்டன்ஸ். அதாவது ஒரு தப்பான ஹைபோதேசிஸை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த டைப் 2 எரர் அக்கர் ஆகும். இந்த டைப் 2 எரரை பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். பீட்டா அப்படிங்கிறது என்னன்னா பவர் ஆஃப் தி டெஸ்ட். ஸோ இந்த பவர் ஆஃப் த டெஸ்ட் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரிசர்ச்சர் கன்சிடர் பண்ண அந்த பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள் சைஸ் இதை ரெண்டையும் தான் இந்த பவர் ஆஃப் தி டெஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி இந்த டைப் 2 எரர் அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச்சர்னால உருவாக்கப்பட்டதாக இருக்காது. நம்மளோட பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள் சைஸ் பெருசாக இருக்கும்போது இந்த எரர் அக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைப் 2 எரரோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 - பீட்டா. நெக்ஸ்ட் வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹைபோதேசிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிள் ஹைபோதேசிஸ். ஸோ சிம்பிள் ஹைபோதேசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம சிம்பிள் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இண்டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் அண்ட் இன்னொன்று டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு கேன்சர். ஸோ ஸ்மோக்கிங்
கேன்சர் இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மட்டும் சொல்றதுனால இது சிம்பிள் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் ஹைபோதேசிஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஹைபோதேசிஸ்னா என்ன அப்படின்னா ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட டிபெண்டன்ட் வேரியபிள்ஸுக்கும் ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஹைபோதேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் அண்ட் அதர் ட்ரக்ஸ் லீட்ஸ் டு கேன்சர், இன்ஃபெக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஸ்மோக்கிங் அண்ட் அதர் ட்ரக்ஸ் இந்த ரெண்டு வேரியபிள்ஸுக்கும் அண்ட் கேன்சர், இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான வேரியபிள்ஸுக்கும் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் நான்-டைரக்ஷனல் ஹைபோதேசிஸ். ஸோ நான்-டைரக்ஷனல் ஹைபோதேசிஸ்னா என்ன அப்படின்னா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம இண்டிகேட் பண்ணும்போது அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்போட எக்ஸாக்ட் நேச்சர் என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணாட்டி அதை தான் நம்ம நான்-டைரக்ஷனல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். For example, the academic performance of high school students is related to their participation in extracurricular activities. அதாவது high school students ஓட academic performance அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உள்ள பார்ட்டிசிபேஷனை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸுக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்களோட பார்ட்டிசிபேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாக்ட் நேச்சர் என்ன, அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது குறையும் அல்லது இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட் நேச்சரை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ இந்த மாதிரியான ஹைபோதேசிஸை தான் நம்ம நான்-டைரக்ஷனல் ஹைபோதேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் டைரக்ஷனல் ஹைபோதேசிஸ். ஸோ டைரக்ஷனல் ஹைபோதேசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மட்டும் இண்டிகேட் பண்ணாமல் அதோட எக்ஸாக்ட் நேச்சர் என்ன அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணோம்னா அதை தான் டைரக்ஷனல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட் இன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஹேவ் எ லோ மார்க்ஸ் தேன் ஹூ டு நாட் பார்ட்டிசிபேட். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களோட மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸை விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸாக்ட் நேச்சரை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம டைரக்ஷனல் ஹைபோதேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்டிவ் ஹைபோதேசிஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஹைபோதேசிஸ் அப்படின்னா என்னன்னா இதை நம்ம யூனிவேரியேட்டட் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஜென்ரலாக இந்த ஹைபோதேசிஸில் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தி ஏஜ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இஸ் இன்க்ரீசிங். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் மட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளனேட்டரி ஹைபோதேசிஸ். ஸோ எக்ஸ்பிளனேட்டரி ஹைபோதேசிஸை நம்ம எப்படி சொல்லுவோம்னா பைவேரியேட்டட் ஹைபோதேசிஸ் ஆர் காசல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த ஹைபோதேசிஸில் ரெண்டு வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அதனால தான் இதை பைவேரியேட்டட் ஹைபோதேசிஸ் அல்லது காசல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ் இன் ஏஜ் வுட் லீட் டு டிக்ரீஸ் இன் ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட். ஸோ எப்போ ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ஒரு ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இதை பைவேரியேட்டட் ஹைபோதேசிஸ்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட்டுங்கிறது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டை கொடுக்கறதுனால இதை காசல் ஹைபோதேசிஸ்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்பிளனேட்டரி ஹைபோதேசிஸ்னு ஜென்ரலாக சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ரிலேஷனல் ஹைபோதேசிஸ். ஸோ ரிலேஷனல் ஹைபோதேசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஒரு சில கேஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் ரிலேஷனல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு சில கேஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா ஒரு தியரியாவோ அல்லது ஒரு அசம்ஷனாவோ இங்கே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ் இன் செல்ஃப் ஸ்டடி டைம் கிவ்ஸ் ரைஸ் டு ஹையர் அச்சீவ்மெண்ட் ரேங்க். ஸோ எப்போ செல்ஃப் ஸ்டடி டைமை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அப்போ நம்மளால ஹை ரேங்கை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசம்ஷனை வச்சு ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஹைபோதேசிஸை தான் நம்ம ரிலேஷனல் ஹைபோதேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதேசிஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதேசிஸ்னா என்னன்னா
ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ரோச்சில் கொண்டு போய் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு என்டையர் பாப்புலேஷனோட ப்ராப்பர்ட்டியை ஒரு சில சாம்பிள்ஸை மட்டும் வச்சு கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்டையர் பாப்புலேஷனையுமே நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது, அது ஒரு இம்பாசிபிள் மேனராக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னவா இருக்கும்னா அந்த என்டையர் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில சாம்பிள்ஸை மட்டும் பிக் பண்ணி ஸோ அந்த சாம்பிள்ஸில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ இந்த மாதிரியான ஹைபோதேசிஸை தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே 10 AM to 11 AM ஒரு டாக் ஷோ போடுறாங்க அப்படின்னா அப்போ டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹைபோதேசிஸை கன்சிடர் பண்ணிட்டோம்னா நம்மளால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய டிவிஸையுமே அதே மாதிரி எல்லா சேனலில் இருக்கக்கூடிய சண்டே டாக் ஷோவுமே நம்மளால அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் ரேண்டமாக ஒரு சில சிட்டிஸ் அண்ட் ஒரு சில ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பப்ளிக்ஸ்ட இருந்தும் அதே மாதிரி ஒரு சில சேனல்ஸ்ட இருந்தும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா அதை தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் லாஜிக்கல் ஹைபோதேசிஸ். ஸோ லாஜிக்கல் ஹைபோதேசிஸ்னா என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய லிமிட்டெட் எவிடன்ஸை வச்சு நம்மளா ஒரு விஷயத்தை ப்ரொப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம லாஜிக்கல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் cacti experience more successful growth rates than tulips on Mars. ஸோ செவ்வாய் கிரகத்தில் துளசி செடியை விட கற்றாழை செடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைபோதேசிஸ் இருக்குன்னா ஸோ இந்த மாதிரியான ஹைபோதேசிஸை தான் நம்ம லாஜிக்கல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஒரு துளசி செடியையும் கற்றாழை செடியையும் ஒரு செவ்வாய் கிரகத்தில் கொண்டு போய் வச்சு வளர்த்து டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜென்ரலாக துளசி செடியை விட கற்றாழை செடிங்கிறது பூமியில் நல்லாவே வளரும். பட் இந்த லாஜிக்கை வச்சு மார்ஸ்லையும் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஒரு ஹைபோதேசிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் நம்ம லாஜிக்கல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் எம்பிரிக்கல் ஹைபோதேசிஸ். ஸோ எம்பிரிக்கல் ஹைபோதேசிஸ் அப்படிங்கிறத நம்ம சம்டைம்ஸ் ஒர்க்கிங் ஹைபோதேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாகவே இந்த எம்பிரிக்கல் ஹைபோதேசிஸ்ங்கிறது என்ன டைப் ஆஃப் ஹைபோதேசிஸாக வேணாலும் இருக்கலாம். பட் எந்த ஹைபோதேசிஸை ரிசர்ச்சில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அல்லது அதில் ஒர்க் பண்ணி பார்க்குறோமோ அந்த ஹைபோதேசிஸை தான் நம்ம எம்பிரிக்கல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாகவே இந்த எம்பிரிக்கல் ஹைபோதேசிஸ் அப்படிங்கிறது ஒரு அப்சர்வேஷன் மூலமாகவோ அல்லது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவோ டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடியதாக இது இருக்கும். அதே மாதிரி இந்த எம்பிரிக்கல் ஹைபோதேசிஸ் அப்படிங்கிறது வெறும் ஐடியா அல்லது ஒரு நோஷன், அதாவது ஒரு யோசனையாவோ அல்லது ஒரு கருத்தா மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணுறது அல்லது ஒரு நோஷனை டெவலப் பண்ணுறதை தான் நம்ம எம்பிரிக்கல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விட்டமின் பி லிக்விட் அண்ட் விட்டமின் இ லிக்விட் ரெண்டையும் ரோஜா செடிக்கு ஊற்றும் போது விட்டமின் இ லிக்விடை விட விட்டமின் பி லிக்விட் ஊற்றும் போது தான் ரோஜா செடி நல்லா வளருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்து அதிலிருந்து ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணுறது தான் இந்த எம்பிரிக்கல் ஹைபோதேசிஸ். ஃபைனலாக இந்த ஹைபோதேசிஸில் நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஹைபோதேசிஸ் அப்படிங்கிறது ஒரு டிக்ளரேட்டிவ் ஃபார்மாவோ அல்லது கொஸ்டின் ஃபார்மாவோ அல்லது ஒரு ஃபார்மே இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஒரு கொஸ்டின் ஃபார்மாக இருந்துச்சுன்னா அது ஒரு வீக் ஹைபோதேசிஸாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இந்த ஹைபோதேசிஸ் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் ஈக்குவலி வெல் இன் எ நியூமரிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இண்டிகேட்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஈக்குவலாக நியூமரிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு வேரியபிளுக்கு இடையிலையுமே எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்னா அதை நம்ம நல் ஹைபோதேசிஸ் தான் சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் நல் ஹைபோதேசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நல் ஹைபோதேசிஸ் இஸ் அ. ஸோ நம்மளுக்கு தெரியும் நல் ஹைபோதேசிஸ் அப்படிங்கிறது ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்னா அதை தான் நம்ம நல் ஹைபோதேசிஸ்னு சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் when there is no difference between variables. Next one, a hypothesis is a. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லா. ஸோ லான்னு சொல்லும்போது சட்டம். ஸோ கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் கெனான். கெனான் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு புக் ரிலேட்டட் ரூல்ஸாக இருக்கும். ஸோ அதுவும் கரெக்டான ஆன்சராக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் போஸ்டுலேட். ஸோ போஸ்டுலேட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அனுமானம்னு அர்த்தம். ஸோ இது ஒரு யூகிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இது கரெக்டான ஆன்சராக இருக்கலாம். பட் லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா சப்போசிஷன். ஸோ சப்போசிஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா முன்னாடியே கணிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுதான் இந்த ஹைபோதேசிஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்டான டேர்மாக இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சப்போசிஷன்.
Next one, formulation of hypothesis is may not required in. So ஒரு hypothesis formulation அப்படிங்கிறது எதுல தேவைப்படாதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு historical methodல இந்த hypothesis அப்படிங்கிறது தேவைப்படாது. So the correct answer is historical studies. Next one, identify the incorrect statement. ஸோ கொடுத்த ஆப்ஷன்ல எது incorrect statement அப்படின்னா scientific hypothesis is a scientific theory. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஹைபாத்திசிஸ்னாலே ப்ரீ தியரி அல்லது ஒரு டென்டேட்டிவ் தியரின்னு தான் சொன்னோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் தியரியாக இருக்காது. ஸோ இங்கே கொடுத்த ஆப்ஷனில் சயின்டிஃபிக் ஹைபாத்திசிஸ் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் தியரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சயின்டிஃபிக் ஹைபாத்திசிஸ் இஸ் அ சயின்டிஃபிக் தியரி. Next one, which of the following statement is true in the context of the testing of hypothesis? ஸோ null hypothesis டெஸ்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் null hypothesis ட்ரூவாக இருந்தால் என்ன நடக்கும், null hypothesis ஃபால்ஸாக இருந்தால் என்ன நடக்கும், அண்ட் டைப் 1 எரர், டைப் 2 எரர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் இட் இஸ் ஒன்லி தி null hypothesis that can be tested.